நம்ம எல்லாருக்குமே ஒரு வயசுல நமக்கு வரப்போற லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா அப்படி யோசிச்ச எல்லாருமே அந்த கற்பனை உருவத்துக்கு ஆப்போசிட் ஜெண்டரோட மாஸ்க தான் போட்டு விட்டுருப்போம். உதாரணத்துக்கு ஒரு பொண்ணா இருந்தா தனக்கு வரப்போறவன் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஆண் மாஸ்க தான் அவனுக்கு போட்டு விட்டுருப்போம். அதே மாதிரிதான் ஒரு பையனா இருந்தா தனக்கு வரப்போறவ அப்படிங்கிற மாதிரி அந்த கற்பனை உருவத்துக்கு ஒரு பெண்ணோட மாஸ்க தான் போட்டு விட்டுருப்போம். ஆனா யாருமே நமக்கு வரப்போறவங்க சேம் ஜெண்டரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம். பிகாஸ் அக்கார்டிங் டு அவர் கல்ச்சர் நம்ம அதைத்தான் பார்த்து பழகிருக்கோம். ஸோ நம்மளோட பிரெயினுக்குமே அந்த மாதிரி தான் யோசிக்க தெரியும். சரிப்பா, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வயசுல நம்ம ஆசைப்படுற அந்த உணர்வுகள் எல்லாமே ஒரு சேம் ஜெண்டர் பர்சன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் வர தாட் என்னவா இருக்கும்னு தெரியுமா? ச்சே, இதெல்லாம் லவ் இல்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான். நம்ம தான் ஓவரா யோசிக்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, எதுக்கு ஜோனா இந்த லெக்சர் அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க சீரிஸோட ஹீரோயினோட மைண்ட் செட்டுமே இந்த எபிசோட்ல இப்படிதான் இருக்கப்போ. ஸோ பார்க்கலாமா? இன்னைக்கு நாம மேட் த சீரிஸோட 3வது பாகத்தை பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? அந்த காஃபி ஷாப்ல அந்த கலர் குருவி தலையனை போட்டு பொழந்ததுக்கு அப்புறம் வருஷாவுக்கு அடிபட்டிருக்கும்ல. ஸோ அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, "நீ ஏன் என்ன இவ்ளோ கேர் பண்றக்கே?" அப்படின்னு வர்ஷா கேட்க, "நீ இவ்ளோ கியூட்டா இருக்கும்போது எப்படி உன்னை கேர் பண்ணாம இருக்க முடியும்?" அப்படின்னு கென் டக்குன்னு சொல்ல, அப்ப அந்த மொமெண்ட்ல 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல கென், வர்ஷா 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்ப காரோட ஹாரன் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்டதும் தான் 2 பேருமே கான்சியஸ் வருவாங்க. அங்க கார்ல தாட்டு தான் வந்திருப்பான். அவனை பார்த்ததும் தான் கென்னுக்கு, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிப்போம். அப்புறம் தாட்டை நான் டிராப் பண்ணட்டுமான்னு கேட்க, சரின்னு அவன் கூடவே 2 பேரும் கிளம்புவாங்க. அப்படி கார்ல போகும்போது அந்த டேட் பத்தி, அப்புறம் அவங்களோட மாமியார்கள் 2 பேரும் இந்த டேட்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படிங்கிறத பத்திலாம் தாட் ஜென்ரலா தான் பேசிட்டு இருப்போம். பட் அதே டைம்ல என் மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சேம் டைம் வர்ஷாவுக்கு கென் டேட்டுக்கு போனதை பத்தி எதுவுமே தெரியாது. இப்படி சடனா கென்னால் கூட போற சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அவளுமே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஃப்ளாட்டுக்கு போனது கென் ஜஸ்ட் எதுக்கோ வரும்னு கையை பிடிப்பான். அப்ப டக்குன்னு வர்ஷா பயந்த மாதிரியாக, "I'm really sorry, நான் இதை மறந்துட்டேன்டி" அப்படின்னு கென் சொல்ல, பட் வர்ஷா இல்ல, கென் தாட்டு கூட இருக்கிறத இன்டைரக்டா குத்தி காட்டுற மாதிரி, "ஐயோ நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? ஆக்சுவலி நான் தானே சாரி சொல்லணும். உங்க 2 பேரோட பிரைவேட் மூமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிட்டேனே" அப்படின்னு சொல்ல, அப்ப கென், "என்ன பேசுற வரு? அவன் அந்த பக்கமா வந்ததால நம்மள பிக்கப் பண்ணிட்டான்னு தெளிவா சொல்லிட்டு நீ ஓகே தானேன்னு கேட்பான். பட் வர்ஷா, "நீங்க என்னை பத்தி worry பண்ணிக்க வேண்டாம். நான் உங்களை தொல்லை பண்ண விரும்பல" அப்படின்னு பொசசிவ்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்ப கென் டென்ஷன் ஆகி, "சோ நீ இப்படிதான் பேசிட்டே இருக்க போறேனா? எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்காதுன்னு சொல்ல." அப்ப வருஷம் இல்ல, எதுவுமே பேசாம, "அதான் உங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்கே, இனி நீங்க ஏன் என்கிட்ட பேச போறீங்க?" அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு போ. அப்ப கென்னுக்கு அது புதுசா இருக்கும். அந்த இடத்துல முதல் முறை அவ அவளோட ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுவான். இப்ப ஏன் இவ இப்படி பண்றான்னு கூட அவளுக்கு புரியாது. ஸோ அப்படியே அமைதியா தான் நின்றுட்டு இருப்பான். அப்புறம் நைட்டு தூங்கும் போதும் கென் as usual வர்ஷாவை ஹக் பண்ணி அவளை கம்ஃபர்ட் பண்ணி அவளை தூங்க வைக்கலான்னு வரும். பட் வர்ஷா என்னன்னா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்கிற மாதிரி திரும்பி படுத்துப்பான். அது கென்னுக்கு இன்னுமே ஒரு மாதிரி இருக்கும். கென்னும் பொசசிவ் ஆவான். பட் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிருக்க மாட்டான். அவளை பொறுத்தவரை அவளுக்கு வர பொசசிவ் எல்லாமே லவ் கிடையாது. பட் வர்ஷாவோட அமைதி கென்னுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லா தூங்காம ஒரு மாதிரியே இருந்துட்டு இருப்பான். அப்புறம் அடுத்த நாள் காலையில கூட வர்ஷா கென்ன கண்டுக்காம யூடியூப்ல ஒரு லெஸ்பியன் கப்புள் ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த வீடியோல நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த நினைக்கிறது ஒரே விஷயம் மட்டும்தான். காதலுக்கு பாலினம் தெரியாது.
நம்ம லவ் பண்ற பர்சனை கண்ணால இல்ல, இதயத்தால தான் உணர முடியும். யாரு பக்கத்துல இருக்கும்போது உங்களோட இதயம் எல்லையில்லா சந்தோஷத்தையும் மன அமைதியும் அடையுதோ, அவங்க உங்களுக்கான பர்சனா தான் இருக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க கென்னுக்குமே ஏதோ புரியும். ஸோ டக்குன்னு அவ ஃபோனை எடுத்து அவளோட போட்டோ அவளே பார்ப்பா. அப்ப கென்னோட மைண்ட்ல அந்த குறி சொல்ற லேடி கிட்ட சொல்லியிருப்பான்ல, என்ன மாதிரி அழகான பணக்கார பொண்ணு ஒரு பொண்ணு லவ் பண்ண சான்ஸே இல்லைன்னு. அது மைண்டுக்குள்ள வரும். அது மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்கிற அவளோட பாடி கார்டு, கென்னோட அம்மா, கிரேட் எல்லாருமே அவன் வருஷம் அவன் எவ்வளவு கேர் பண்ணான்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்கல்ல. அது எல்லாமே மைண்டுக்குள்ள வர ஒருவேளை நம்ம வருஷாவை லவ் பண்றோமோன்னு ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கே அந்த இடத்துல தான் டவுட் வரும். பட் அப்போ கரெக்டா கென்னம்மா, டேட் எப்படி போச்சு, தாட்டா உனக்கு பிடிச்சிருக்கான்னு மெசேஜ் பண்ணேன். அடுத்த செகண்ட் இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ஒரு பெர்ஃபெக்ட் காயை தான் லவ் பண்ணுவேன்னு டக்குன்னு எழுந்து கிளம்புவோம். கென் கிளம்புறத பார்த்ததும் வருஷா, எங்கேயாவது கிளம்புறியான்னு கேட்க, ம் வீட்டுக்கு போறேன், அம்மா என்னை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுவான். அப்ப வருஷா, ஆனா நைட்டு அப்படின்னு எதுவும் சொல்ல வர்றதுக்குள்ள, இப்ப நீ இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கலாம்ல அப்படின்னு நைட் அவ திரும்பி படுத்திருப்பாள்ல, அதை சொல்லி காட்டுற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு வருஷம் பதில் சொல்றதுக்குள்ள கிளம்பிடும். பட் வீட்டுக்கு போனாலும் கென்னோட மைண்ட் அப்படியே தான் இருக்கும். இப்போ கிரேட் வந்து, எத்தனை நாள் ஸ்டே பண்ண போறக்கா, உன் ஃப்ரெண்டு தனியா இருப்பாங்களா அப்படின்னு கேட்பேன். அப்போ கென், அவ்வளோ அக்கறை இருந்தா நீயே கால் பண்ணி பேச வேண்டியதுடா, என்கிட்ட ஏன்டா கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட டென்ஷனை காட்டேன். அவன் என்னன்னா, ஆக்சுவலி இது குட் ஐடியாக்கா, நான் அவகிட்டயே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்து ஓடும். அப்போ கென்னுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகும். அப்புறம் ரிலாக்ஸ் கேன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அப்படியே இங்க வருஷாவை பார்த்தா அவ கென்ன ரொம்பவே மிஸ் பண்ணுவான். கென்னுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட ட்ரை பண்ணுவான். பட் அவளால சாப்பிட முடியாது. ஒருத்தரை மிஸ் பண்ணா காரணமே இல்லாம கண்ணீர் வரும் தெரியுமா? அந்த மாதிரி கண்ணுல கண்ணீர் வர கென் மெசேஜ் பண்ணுவாளான்னு போனையே பார்த்துட்டு இருப்பான். பட் கிரேட்டு கிட்ட இருந்து தான் மெசேஜ் வரும். வர்ஷா எப்படி இருக்க, நீ ஓகேவா, நம்ம லஞ்சுக்கு போலாமா, நீ தூங்கிட்டியா, அந்த மாதிரிலாம். பட் வருஷம் கிரேட்டுக்கு ரிப்ளை பண்ணாம, சரி கென் பேசலானா என்ன, நம்மளே ட்ரை பண்ணுவோமே, பட் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்புறம் கென் நீ நாளைக்கு ஃப்ளாட்டுக்கு வருவியா, நான் உன்கிட்ட யூனிவர்சிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபார்முலா ஒரு மெசேஜை தட்டி விட, இப்போ கென்னும் ரொம்ப யோசிச்சுட்டு நாளைக்கு மாலுக்கு வந்துருன்னு ரிப்ளை பண்ணுவோம். கென்னோட ரிப்ளை பார்த்ததும் வருஷம் செம்ம ஹாப்பி ஆயிரும். அப்பாடா பேசிட்டாங்கிற மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் கிளம்பி மாலுக்குமே போவோம். அங்க ஸ்டைலா கென் வர என்ன பார்த்ததும் வர்ஷா ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகி, இன்னைக்கு நம்ம எங்க போறோம், லஞ்சு சாப்பிட போறோமா, நான் சூப்பர் ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சிருக்கேன், அங்க போலாமான்னு படபடன்னு பேசிட்டு இருக்கேன். அப்போ கென் வர்ஷாவோட பேச்சுக்கு கேட்ட போட்ட மாதிரி, இன்னைக்கு எனக்கு ஷாப்பிங் பண்ணணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லு. வர்ஷாவும், ஷாப்பிங்கா, என்ன அக்கேஷன்னு கேட்க, கம்மிங் ஃப்ரைடே நான் தாட்டுக்குடி டேட்டுக்கு போறேன், அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அங்க நான் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ அதுக்கு தான் இந்த ஷாப்பிங். சரி நீ சொல்லு, நீயும் கிரேட்டு கூட வெளியே போறியான்னு கேட்பேன். அப்போ வர்ஷாவுக்கு அது ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருக்கும். ஸோ அமைதியா இருக்க. அப்போ கென் இல்லை, உனக்கு கிரேட்டு பிடிக்கலன்னா ஓகே, நான் வேற நல்ல பையனா சொல்லட்டுமான்னு ஃபோட்டோலாம் காட்டும். அப்போ வர்ஷா, இப்போ வேணும்னே பண்றான்னு நினச்சிட்டு, நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் கென், எனக்கு கிரேட்டே ஓகே தான், பட் இதுக்கு அவன் ஒத்துப்பானான்னு தெரியலையேன்னு சொல்ல, நீ இப்படி கேட்டேன்னு தெரிஞ்சாலே அவன் மூணுக்கே போயிடுவான். சரி நீ யோசிச்சு சொல்லு, கிரேட்டு கிட்ட நானே பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப என்னோட டேட்டுக்கு ரெடி ஆகலான்னு போ. அப்ப வர்ஷாவுக்கு கென் பண்றது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா தெரியும். சரி ஏதோ கோவத்துல நம்மள வெறுப்பேத்த நினைக்கிறா, பட் போக மாட்டான்னு நினைச்சு கென் கூட ஷாப்பிங் போவோம். அப்புறம் கென் சொன்ன அதே டேட்ல நிஜமாவே இவ டேட்டுக்கு தான் போறாளான்னு செக் பண்ண என்ன ஃபாலோ பண்ணி போவோம். பட் கென் அவ சொன்ன மாதிரியே தாட்டை பார்க்க தான் போவோம். அங்க கென் போனதும் தாட் இவ பக்கத்துல வந்து உட்கார, அவனை பார்த்ததும் இவன் எக்ஸைட்டட் ஆகி அவனோட கையை பிடிக்க, அங்க இருக்கிற ஃபுட்டை இவன் ஊட்டி விடன்னு அங்க டேட்டு போக, இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்த வருஷாவுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருக்கும்.
ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே அங்கேருந்து ஓடும். பட் வர்ஷா இங்க பார்த்த எல்லாமே கென் பண்ண செட்டப் தான். ஆக்சுவலி தாட் இருக்கார்ல, அவரு இதோ இவர தான் லவ் பண்ணுவாரு. இவரோட பேரு சிங். கென்னோட சீனியர் தான். இது கென்னுக்குமே தெரியும். தாட்டு தான் சொல்லியிருப்பாரு. தாட்டுக்கு அவர் லவ் பண்ற பையன பத்தி வீட்ல பேசுறதுக்கு அவருக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் தேவைப்பட்டிருக்கும். அதான் அவங்க அம்மா சொன்ன பொண்ண பார்க்க வந்திருக்காரு. அப்புறம் தான் எல்லாமே நடந்திருக்கும். அப்புறம் கென்ன தனியா மீட் பண்ணி சிங்க இன்ட்ரோ கொடுத்து 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பட் இப்பதான் கென் ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரேட்டும் வருஷம் லவ் பண்றான்ல. சோ இந்த மாதிரி வருஷம் விருப்பத்தினா அவ கென்ன விட்டு விலகிருவா அப்படின்னு நினைச்சுதான் கென் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். பட் காதல் என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகுற விஷயமா? அடுத்து நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா கென் டேட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும். கென்ன பார்த்தது வருஷம் நீ இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த டேட்டை மீட் பண்ணி சொல்லுவோம். அப்ப கென் அந்த டேட்டை பத்தி பேசினா மாட்டிப்பான்னு, நீ ஏன் அப்படி நினைச்ச? இது என்னோட ஃபிளாட், நான் எப்போ வேணாலும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடா பேசிட்டு அப்புறம் அவனோட ட்ராயிங் ஷீட் முன்னாடி உட்காந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அப்ப வருஷம் இல்ல, சும்மா கென்ன விருப்பத்தெல்லாம் நினைச்சேன் கிரேட்டுக்கு கால் பண்ணி கென் பாக்குற மாதிரியே குறுக்க மறுக்க நடந்து வீடியோ கால் பேசிட்டு இருப்பேன். ரெஸ்டாரண்ட்ல நல்லா வருஷாவை வெறுப்பேத்திட்டு வருவா. பட் வருஷா பண்றது அவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அடுத்த செகண்டே அவளோட கோபம் வெளியே தெரியற மாதிரியே காட்டிட்டு வெளியே எழுந்து போவோம். இப்படி மாத்தி மாத்தி வெறுப்பேத்தி 2 பேருமே தனியா அழுற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல இந்த ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண முடியாம கென் வீட்டுக்குமே கிளம்பி போயிடும். அங்கேயே தான் கொஞ்ச நாள் இருப்பான். இப்போ ஒரு நாள் கென் பாத்டப்ல இருப்பான். அப்ப கிரேட் அக்கான்னு கூப்பிட்டு அவன் உள்ள வர சொல்ல உள்ள வந்து பாத்ரூம்க்கு வெளியே நின்னுட்டு, என்னாச்சு அக்கா, இப்பெல்லாம் அடிக்கடி பாத்டப்ல போய் படுத்துக்கிற, அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்பான். அப்ப கென், ஏன்டா குளிக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்னடா சம்மந்தம்னு ஆயிட்டு கொடுப்போம். அப்ப கிரேட், நடிக்காதக்கா, நீ எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பியோ அப்பதான் இப்படி வந்து படுத்துப்பன்னு சொன்னேன். இவன் வேற இந்த பொண்ணுல வேலை பார்த்துறானே நினைச்சிட்டேன். சரி இப்ப எதுக்குடா வந்தேன்னு கேட்பான். அப்ப கிரேட்டுக்கு ஹாப்பியா, காலேஜ்ல ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்காங்கக்கா, அது ஃப்ரெஷருக்காக தானே, அங்க வருஷா கண்டிப்பா வருவாள்ல, அவ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் அவ கூட இருக்க போறத நினைச்சாலே செம்ம ஜாலியா இருக்குக்கா. அவ கூட ஒன்னா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவேன், சாப்பிடுவேன், டான்ஸ் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அப்ப கென்னுக்கு இரிட்டேட் ஆகும். இருந்தாலும் சரி ஏதோ பண்ணிட்டு போகட்டும்னு அமைதியா இருப்பா. அப்புறம் லாஸ்டா, அப்புறம் நாங்க நைட்டு கூட ஒரே கேம்ப்ல தூங்க கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்ல, டக்குன்னு என்ன நைட்டான்னு சொல்லி எழுந்து வந்து வெளியே போடா நான் சேஞ்ச் பண்ணணும்னு அவனை வெளியே தள்ளி ரெடி ஆகும். வேற எதுவும் இல்லை. நைட்டுன்னு சொன்ன அப்புறம் தான் வர்ஷாவுக்கு இருக்கிற அந்த டச்சிங் ப்ராப்ளமே அவளுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த கண்டிஷன்ல அவள் தனியா எப்படி சமாளிப்பான்? கேம்ப்ல மேக்சிமம் ரேகிங் தான் நடக்கும். அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தெரியாம அவளை எவனாவது தொற்றக்கூடாதுன்னு நினைச்சேன் கேம்புக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். ஃப்ளாட்டுக்கு போக தான் ரெடி ஆகும். அங்க ஃப்ளாட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு இருக்க வருஷா கிட்ட, நீ கேம்புக்கு போய் தான் ஆகணுமா, அங்க என்ன நடக்கும்னு தெரியும்லன்னு சொல்லி அவளை தடுக்க ட்ரை பண்ணுவோம். பட் வருஷா, ஆல்ரெடி நான் காலேஜ் ட்ராப் அவுட், அங்க எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை. பட் எங்கேயாவது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த ப்ரோக்ராம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல, இப்போ ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கென் டக்குன்னு கோவப்படும். அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி, சரி ஏதோ பண்ணு, பட் எப்பவும் உன்னை ஸ்ட்ராங்கா காட்டிக்கும், கத்தி எதுவும் தொலைஞ்சிடாதுன்னு சொல்ல, அவ்வளோ அக்கறை இருந்தா நீ என் கூட வரலாம்ல, அஸ் அ சீனியர் இன் அவர் காலேஜ் நீ கூட கேம்ப் அட்டன் பண்ணலாம்லன்னு சொல்லுவோம். அப்போ கென், எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? அது மட்டும் இல்லாம அங்க உன்னை பாத்துக்கிறதுக்கு கிரேட் இருக்கானே, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அப்படியே கட் பண்ணிடுவான். பட் அடுத்த சீன்லயே வர்ஷா கேம்ப்ல உட்காந்துருக்க இங்க கென் மறைஞ்சு நின்று அவளையே தான் பார்த்துட்டு இருப்பான். அவனால கிரேட்டு பார்த்துப்பான்னு நினைச்செல்லாம் ஃப்ரீயா இருக்க முடியாது. ஸோ இப்படி இவன் மறைஞ்சு நின்று கேமரா வழியா வருஷாவை பார்த்துட்டு இருக்க, அங்க வாட்ச்மேன் வந்து, யாரு நீங்க, இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு கென்னுக்கு கேட்ட போட பார்ப்பாரு. அப்பன்னு பார்த்து கென்னோட கிளாஸ்மேட் நட்டு அங்க வருவான். அவனை பார்த்ததும் கென், இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ற டீம்ல நானும் இருக்கேன், ஸோ அதுக்கு தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், அப்படி தானடா அப்படின்னு நட்டை பார்க்க, அப்ப நட்டும்
ஆமா, ஆமா அப்படின்னு மண்டையாட்டிட்டு, கென் எங்களோட டீமு தான்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் அனுப்பிருவா. வாட்ச்மேன் கிளம்புனது நட், "இங்க என்ன பண்ற கென்? தம்பிய பார்க்க வந்தியான்னு?" கேட்க. ம். அவனுக்காகவும் தான். ஆனா என் ஃப்ரெண்டு வர்ஷா அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அங்க வர்ஷாவோட அலறல் சத்தம் கேக்கும். கூட்டத்துல யாரோ தொட்டுட்டாங்க போல. அத பார்த்ததும் இங்க நட்டு பேனிக் ஆவான். அப்ப கென் டக்குன்னு, "நான் சொன்னேன் என்னோட ஃப்ரெண்ட் அவ தான்" அப்படின்னு சொல்லி, அவளோட ப்ராப்ளத்த சொல்லி, வர்ஷாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நட்ட அனுப்பி வைப்பான். அப்ப நட்டும் அங்க போயி, "என்னாச்சு வர்ஷா? என்னாச்சு வர்ஷான்னு" அவகிட்ட நெருங்க வர எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி, "ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு டச் ஃபோபியா இருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் அவங்கள விட்டு தள்ளி நில்லுங்க" அப்படின்னு சொல்லி, அந்த கூட்டத்த சமாளிச்சு, வர்ஷா கிட்ட யாரும் நெருங்காம பார்த்துக்கிட்டு, அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கிரேட்டுக்கு ஸ்பேஸ் கொடுப்பான். அப்ப வர்ஷாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக, கிரேட் வர்ஷாவ தனியா கூட்டிட்டு போய், அவன் கையால அவளுக்கு விசிறி விட்டு, அவ காம் ஆகுறதுக்காக ஸ்மெல் பண்றதுக்கெல்லாம் ஏதோ கொடுத்து, அவனால முடிஞ்ச முயற்சி அவன் பண்ணிட்டு இருக்கான். பட் வர்ஷாவோட பதட்டம் குறையவே குறையாது. அவளுக்கு ஹார்ட் பீட் அதிகமா இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்துட்டு இருப்பான். ப்ளீஸ் கென்ன கூப்பிடு. அவளால மட்டும்தான் என்ன சரி பண்ண முடியும். கென், கென், கென்னுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டே இருப்பான். அப்ப கிரேட். ஓகே, ஓகே ரிலாக்ஸ். நான் அவளுக்கு கால் பண்றேன். அவ வீட்டுக்கு போயிட்டா. நான் அவள வர சொல்றேன். பட் நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்ல. அப்ப கென் சொன்ன விஷயம் வர்ஷாவோட மைண்டுக்குள்ள வரும். ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்ணு. உன்னோட பலவீனத்தை எப்பவும் காட்டாதுன்னு சொல்லியிருப்பான்ல. அந்த விஷயம். இப்ப இது மைண்டுக்கு வரவும், வர்ஷாவுமே ஓகே ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு அவளுக்கு அவளே சொல்லிக்க ஆரம்பிக்க. அதுல அவளுமே கொஞ்சம் காம் ஆகும். பட் இது எல்லாத்தையுமே தூரமா நின்னு கண் கலங்க கென்னுமே பார்த்துட்டு தான் இருப்பான். அவளுக்கு அவ பக்கத்துல வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். தம்பிக்கு விட்டு கொடுக்கறத நினைச்சாலா, என்ன நினைச்சாலும் தெரியல. அப்படி ஓரமா நின்னு கண் கலங்க அவளை பார்த்துட்டே இருப்பானே தவிர கிட்ட வர மாட்டான். அப்ப கொஞ்ச நேரத்திலேயே வர்ஷா ரிலாக்ஸ் ஆக, அங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு நட்டுக்கு என்ன பார்க்க வரும். அப்ப கென், ப்ளீஸ் எனக்காக அவளை கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கோ. இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. அப்ப நட்டும், நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என் கூட சாப்பிட வரணும்னு சொல்ல. கென் எந்த ஒரு ஹெசிடேட்டும் இல்லாம ஓகேன்னு சொல்லிடுவோம். சரி, இப்போ கிரேட், சீனியர்னு எல்லாருமே அவளை பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப அவன் வீட்டுக்கு போகலாம் தான். பட் ஏதோ அவளுக்கு வருஷம் விட்டு போக மனசே வராது. ஸோ டிசைனா யோசிச்சு ஒளிஞ்சு நின்னெல்லாம் வருஷாவை கண்காணிச்சுட்டே இருப்பேன். இது ஒரு டைம்ல கிரேட்டு கூட பார்த்துட்டு, அங்க சும்மா தானே பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு இங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. வருஷாவை சுத்தி சீனியரா இருக்காங்க. எனக்கு அவ பக்கத்துல போக சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல. அடுத்த செகண்டே ஐயோ பார்த்துட்டானேன்னு அவன் கண்ணுல இருந்து மறைஞ்சு. ஸோ இப்படி நாள் ஃபுல்லா வருஷா பக்கத்திலேயே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு, நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு நட்டுக்கிட்ட வருவான். என்னன்னு கேட்டா, சேர்ந்து சாப்பிடுவோம்னு காலையில சொல்லியிருப்பான்ல. அது இதை யோசிச்சுதான் சொல்லியிருப்பா போல. அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டுவான். அப்ப நட்டுல, இப்படியா? நான் தனியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்ல. நான் சாப்பிடுறேன்னு தான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டேன். எங்க இப்போல்லாம் நான் சொல்லவும் இல்லை, ஒத்துக்கவும் இல்லை. இப்ப இது வேணுமா இல்ல நான் கிளம்பவா அப்படின்னு கேட்க. சரி சரி, ஸ்நாக்ஸை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா, கூட சாப்பிடலன்னு சொல்லி வாங்கிப்போம். பட் கென் தெரிஞ்சே தான் நிறைய ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ சாப்பிட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கலாமான்னு நட்டு கேட்க. அதுக்காக தானே இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன்னு நினச்சிட்டு கண்டிப்பான்னு சொல்ல. அப்ப நட் இன்னொரு சீனியரையும் வர்ஷாவையும் கூப்பிடுவோம். அப்ப கிரேட் எங்கன்னு கென் கேட்பான். பட் கிரேட்டை அங்க சீனியர் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ல. அப்புறம் இவங்க மட்டும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் சாப்பிடும்போது அங்க நட்டும் சரி, இன்னொரு சீனியரும் சரி, ஒவ்வொரு ஃபுட்டா எடுத்து வர்ஷா கிட்ட நீட்டுனா, கென் இல்ல அதுல ஸ்பைசி அதிகம், அவளுக்கு ஒத்துக்காது. விங்ஸ் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பீஸால நண்டு சேர்த்திருக்குது, அதை அவ சாப்பிட மாட்டான்னு கையால எதையுமே வர்ஷாவுக்கு கொடுக்க விடாம தடுத்துட்டு, கடைசியா இவனே வர்ஷா பக்கத்துல போய் உட்காந்து ஃப்ரைஸை எடுத்து, இதான் உனக்கு ஒத்துக்கும், இதை சாப்பிடுன்னு நீட்டுவான். அப்ப வர்ஷாவும் கென்னோட இந்த ப்ரொடக்டிவ் பிஹேவியரை பார்த்து சிரிச்சுட்டே,
என் கூட அந்த ஃப்ரைஸ் மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வருஷம் கிளம்புனா கென் அவன் கையை பிடிச்சி உன் பேக் எடுத்துட்டு வா ஃப்ளாட்டுக்கு போகலான்னு கூப்பிடுவோம். அப்போ வருஷம் ஏன்னு கேட்டா, ஏன்னா நீ வரணும்னு நான் நினைக்கிறேன், ஸோ நீ வரணும்னு சொல்ல. ஒருவேளை நான் முடியாதுன்னு சொன்னான்னு வருஷம் கேட்க, அப்ப இனி நான் உன்னை கேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொய் கோபத்தோட போவாங்கல்ல, அந்த மாதிரி போவோம். அப்போ வருஷக்கு என்ன தடுத்து, நீ ஏன் இப்போ என்ன ஃபோர்ஸ் பண்றேன்னு கேட்போம். அப்ப கென், ஒருவேளை நீ அப்படி நினைச்சா நீ ஏன் என்ன அலோவ் பண்ற, டோன்ட் அலோவ் மீ, நானும் உன்னை கேர் பண்ண மாட்டேன்னு சொல்ல. சரி பண்ணாத, இனி ஜெட்டி என்ன பார்த்துப்பான், கிரேட்டு பார்த்துப்பான் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு என்னக்கு இரிட்டேட் ஆகி, எப்படி நீ டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ற, லவ்னு உனக்கு என்ன அவ்வளோ ஈஸியா, அப்படி செட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு பொங்குவா. அப்போ வருஷா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, எனக்கு இருந்தா அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்க. அப்ப கென் டக்குன்னு யோசிக்காம எனக்கு பொறுமையா இருக்குன்னு சொல்லிடுவா. அதை கேட்டதும் வருஷாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. இப்ப நீ என்ன சொன்ன, இப்ப என்ன சொன்னேன்னு கேட்க. அது அது நான் உங்களை ப்ரொடக்டிவா இருக்கேன்னு சொன்னேன்னு சொன்னேன். கென் டார்லிங், எனக்கு கண்ணு தான் தெரியாது, பட் காது நல்லா கேட்கும், நீ பொறாமையா இருக்குன்னு தானே சொன்னேன்னு கேட்க. இல்லை, நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கென் எஸ்கேப் ஆகி ஓடுவோம். அப்போ வருஷம், இல்லை நீ சொன்னதான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விரட்டிட்டே ஓடும். அவங்களுக்குள்ள ஒரு நிமிஷம் எல்லாமே சரியான மாதிரி ஆயிடும். அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது வருஷம் அகைன் நடுங்க. அப்ப கென் இல்ல கென், அவகிட்ட போகாத, அவளை ஹக் பண்ணாதன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். பட் அவளால சுத்தமும் முடியாது. அவளை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணதான் செய்வான். இந்த மாதிரி வருஷாவை ஹக் பண்ணி வருஷா நிம்மதியா தூங்கும் போது அவளுக்குள்ளயுமே ஒரு நிம்மதியான ஃபீல் வரதை அவளால உணர முடியும். ஆக்சுவலி அந்த ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு இன்ப வலின்னு சொல்லுவாங்க. பட் அந்த இன்ப வலி அன்னைக்கு கென்னுக்கு ஒரு சுமையா தான் தெரியும். அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் தான் ஆகும். வருஷா நம்மள காதலோட பாக்குறதாலதான் நம்மளால அவளை ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க முடியலையோன்னு யோசிப்போம். ஸோ அந்த டைம் ஒரு முட்டாள்தனமா, இனிமே வருஷா நம்மள அந்த அங்கல்ல பார்க்க விடவே கூடாது அப்படின்னு யோசிச்சு அடுத்த நாள் காலையிலேயே வருஷா வீட்டுல இருக்கும் போதே தாட்டை வர சொல்லி வருஷாவோட கண் முன்னாடியே தாட்டு கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி இருப்போம். நீங்க பேசிட்டு இருங்கன்னு வருஷா கிளம்ப பார்த்தா கூட, ப்ளீஸ் எங்களுக்காக இந்த கேக்கை பிளேட் பண்ணி கொண்டு வரியான்னு கேட்டு கொண்டு வர சொல்லி வருஷா முன்னாடியே தாட்டு கிட்ட ரொமான்டிக்கா பேசிட்டு இருப்போம். வருஷம் எவ்வளவு நேரம் அதை பொறுத்துட்டு இருப்பான். ஸோ ஒரு லெவலுக்கு மேல அவளாலுமே இதை ஏத்துக்க முடியாது. ஸோ டக்குன்னு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போறேன், நீங்க பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவன் வெளியே கிளம்பிடுவான். பட் வருஷம் போனதுமே தாட், என்ன பண்ணிட்டு இருக்க கென்னி, அவளை ஒண்ணு விட்டு தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன், அது ஓகே, பட் அதுக்காக ஒருத்தரை இவ்வளவு தூரம் ஹர்ட் பண்ணணுமா? எனக்கு என்னமோ இதெல்லாம் நீ அவளுக்காக இல்லை, உனக்காக பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்ல. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவளை நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேன், நான் இப்படி சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிரு, ஒரு பொண்ணும் லவ் பண்ண முடியும், அவங்களால ஒண்ணா இருக்க முடியும்னு எனக்கு தோணல, குறிப்பா இந்த சொசைட்டியோட பார்வையில தாழ்ந்து நிக்க என்னால முடியாதுன்னு சொல்ல. அப்ப தாட், என்ன பேசுற கென்னி, எந்த ஜெனரேஷன்ல இருக்க, காதல் மைண்ட்ல இருந்து வரக்கூடாது, அது இங்க இருந்து வரணும், இங்க இருக்கிறதுக்கு இது ஆனா பெண்ணெல்லாம் சொல்ல தெரியாது சொல்ல. அப்போ கென், இதெல்லாம் பேச நல்லா இருக்கும் தாட், இவ்வளவு பேசுறல, நீ ஏன் சிங் கூட சீக்கிரட்டா ரிலேஷன்ஷிப்ல இருக்க, நியூ ஜெனரேஷன் தானே சொல்ற, உன் அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லலாம்லன்னு சொல்ல. அப்ப தாட், கென்னோட அந்த இம்மெச்சூரிட்டியை பார்த்துட்டு, நான் சீக்கிரட்டாவே வாழ்ந்துட மாட்டேன் கென், சிங்க பத்தி வீட்டுல சொல்ல ஒரு சரியான நேரத்துக்கு நான் வெயிட் பண்றேன், அந்த நேரம் வரும்போது சிங்க நான் அஃபிஷியலாவே என்னோட லைஃப்ல கொண்டு வருவேன். பட் நீ பண்றது ரொம்ப தப்பு கென், உன்னை நேசிக்கிறவங்களை தெரிஞ்சே ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போ. அப்ப கென்னுக்குமே தாட்டு சொல்றதுல ஏதோ புரிச்ச மாதிரி தான் உட்காந்துருப்பேன். அப்ப கொஞ்ச நேரத்துல வருஷம் உள்ள வரவும், சரி பேசிடலான்னு
உன்கிட்ட பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணுவான். அப்ப வருஷாவும் கேட்க, நீ என்னை பத்தி என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல. என்னன்னு கேட்க, நீ என்ன லவ் பண்றல? எனக்கு தெரியும் வருஷா. பட் நீ அதை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வரும். உன்னை எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் நேசிப்பேன். பட் இது அப்படின்னு கனத்த குரல்ல பேச முடியாம நிறுத்திட்டேன். நீ டேட் பண்ண நான் பொறாமப்படுவேன்னு நினைக்கிறேன்ல? இல்ல, ஓப்பன் யுவர் ஹார்ட், மேபி கிரேட். அவ ரொம்ப நல்லவன், உன்னை நல்லா பார்த்துப்பான்னு சொன்னேன். அப்போ வருஷம் இல்ல, ப்ளீஸ் கேன் அகெயின் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன வரும். பட் கென் தடுத்து, எனக்கு பசங்களை தான் பிடிக்கும் வரும். எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை அமைச்சுக்கணும். உனக்கு புரியுது இல்ல? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பட் அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாதுன்னு சொல்ல. வருஷாவுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கென் கையை பிடிச்சிட்டு, இல்லை இது உண்மை இல்லை, நீ போய் சொல்ற, நீயும் என்ன லவ் பண்றன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் இப்படி பேசுற, நான் உன் பக்கத்துல இருக்கணும்னு நீ ஆசைப்படலையான்னு கேட்க. அப்போ கென், இப்போ அது முக்கியம் இல்லை, எது சரியோ அதைத்தான் நான் இப்போ பண்றேன். ஒருவேளை நீ என்னை கட்டாயப்படுத்தினா நம்மளோட நட்பும் அழிஞ்சிரும்னு சொல்ல. அப்போ வருஷனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அழுதுட்டே கென் கைய அவளோட நெஞ்சில வச்சு, நீ இப்ப கூட எதுவுமே ஃபீல் பண்ணலையான்னு கேட்க. கென்னுக்கும் இதயமே பாரமாகி கண் கலங்க ஆரம்பிக்கும். ஸோ அழுதுறக்கூடாதுன்னு டக்குன்னு முகத்தை திரும்பிட்டு கிளம்ப பார்ப்பான். பட் வருஷா கென்னை ஹக் பண்ணி அவன் மேல சாஞ்சியால கென்னுக்கு முட்டிட்டு இருந்த கண்ணீர் வெளியவே வந்துடும். அப்போ கென் ஒரு நிமிஷம் வருஷாவோட லவ் ஃபீல் பண்ணிட்டு, அப்புறம் அடுத்த செகண்டே வருஷாவோட கையை விலக்கி விட்டுட்டு, வருஷம் அழுதுட்டு இருக்கேன், கென்னும் அதே சோகத்தோட உள்ள போற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.